சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணை ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சுதா. இவர் தனது அம்மாவிற்கு உடல்நலம் சரியாத காரணத்தினால் பிப்ரவரி 26ஆம் தேதி சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்க வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு உதவியாகவும் மருத்துவமனையில் இருந்து வருகிறார். குறிப்பாக அரசு என்பவர் 37 வயதாக இருக்கிறது. பெண்ணின் கணவர். இவர் 2018ஆம் ஆண்டே அவர் இறந்து விட்டார். தனது 2 மகளுடன் 2020 முதல் இளையான்குடி அருகே புக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். அவருக்கு வயது 33 ஆகிறது. அவருடன் இவர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். கடந்த 4 மாதங்களாகவே சுபாஷின் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால் அந்த பெண் சுபாஷை பிரிந்து தன் மகன்களுடன் காளையார்கோவிலில் வசித்து வருகிறார். குறிப்பாக நேற்று இரவு 11 மணிக்கு அந்த பெண் தனது அம்மாவிற்கு சிகிச்சை பெற சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு துணை இருந்திருக்கிறார். அது தெரிந்து அங்கு வந்த அந்த நபர் அந்த பெண்ணை அவருடன் செல்ல அழைத்திருக்கிறார். என்னுடன் என்று செல்ல அழைத்திருக்கிறார். அவர் இந்த பெண் செல்ல மறுத்ததன் காரணமாக அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி அந்த பெண்ணை மிரட்டியும் இருக்கிறார். மீண்டும் அந்த பெண் வர மறுத்ததால் அந்த கத்தியால் அவர் தாக்கி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அருகில் இருந்தவர்கள் விரட்டவும் சுபாஷ் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தற்போது போலீசார் சுபாஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.